நாம் யாவரும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய தேசத்தின் சில காரியங்களுக்காய் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாவரும் ஜெபிப்போம். வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களை ஜெபிக்க வைக்கிறவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி எதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினத ஒப்பனே ஸ்தோத்திரம். வாக்கு மாறாதவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நாங்கள் அப்பா தேசத்தின் காரியங்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமே மாறணும் கர்த்தாவே. எங்கள் தேசத்தின் ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமே மாற நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஒவ்வொரு அதற்காய் பலப்படுத்துவீராக அப்பா. உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. ஜெபிக்கும்படியான கிருபை தருவீராக, ஜெபிக்கும்படியான வார்த்தைகளை தருவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நாம் நம்முடைய இந்திய தேசத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களின் பாதுகாப்பிற்காகவும், அவருடைய சரீர சுகத்திற்காகவும், அவருடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும், அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படுவதற்காகவும் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் இந்திய தேசத்திலே உம்முடைய உன்னத ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியர்களையும் இந்த நாட்களிலே அப்பா நீர் பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியத்தின் காரியங்களுக்காய், இன்னும் பலவித காரியங்களுக்காய் அவர்கள் செல்லுகிற வருகிற பாதைகளில் எல்லாம் நீர் கூட இருங்க தகப்பனே. அவர்களுடைய வாகன யாத்திரைகளில் எல்லாம் நீர் கூட இருந்து நடத்துவீராக தகப்பனே. எந்த ஆபத்துகளோ எந்த விபத்துகளோ வராதபடி அப்பா உடைய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்களுடைய சரீரங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல பலத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. உடைய ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வல்லமையாய் ஆண்டவரே உடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு தீர்க்காயுசை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. எந்த பலவீனங்களும் அணுகாதபடி அப்பா ஒவ்வொருவரையும் நீர் கிருபையினாலே காத்து வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய குடும்பங்கள் எல்லாம் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. குடும்பங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. குடும்பங்களுக்கு வேண்டியதான எல்லா நன்மைகளையும் கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மைக்கும் குறைவில்லாமல் அப்பா சகல நன்மைகளை நீர் கொடுப்பீராக தகப்பனே. நல்ல ஆகாரங்களை கொடுப்பீராகப்பா, நல்ல பணங்களை கொடுப்பீராக, நல்ல வஸ்திரங்களை கொடுப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனிதர்கள் முன்பாக கையேந்தாதபடி அப்பா வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரே போஷிப்பித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். எலியாவை காகம் கொண்டு போஷிப்பித்த தெய்வமே அப்பா ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய பலத்த கரத்தினாலே அப்பா நீர் போஷிப்பித்து ஆண்டவரே பாதுகாத்து ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபங்களை கேட்டு கிரியை செய்கிற தயவுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாய் நம்முடைய இந்திய தேசத்தில் இன்னும் திரளான ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆகையால் எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றீரே அப்பா. நாங்கள் இந்த நேரத்திலே வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே அப்பா அழிவிலே சென்று கொண்டிருக்கிறதான அப்பா ஜனங்கள் ஆண்டவரே கோடிக்கணக்காய் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. இவர்கள் ஆண்டவரே மெய்யான ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே எடுத்துரைப்பதற்கு ஆண்டவரே எங்கள் தேசத்திலே திரளான ஊழியர்கள் வேண்டியதாக இருக்கிறது நீர் காண்கிறீர் தகப்பனே. நாட்களிலே அப்பா அப்படி திரளான ஊழியர்களை நீர் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தரிசனத்தோடு அப்பா உம்முடைய சித்தத்தோடு ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரே அப்பா ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவதற்கு நாட்களிலே திரள் கூட்ட ஊழியர்களை ஒவ்வொரு மாநிலங்களிலே நீர் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எங்கள் இந்திய தேசத்தின் அத்தனை மாநிலங்களிலே திரளான அப்போஸ்தலர்கள் எழும்புவதற்கு நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வரப்போகிற காரியங்களை ஆண்டவரே அறிவிப்பதற்கு திரளான தீர்க்கதரிசிகளை அப்பா எழுப்புவீராக தகப்பனே. கள்ள தீர்க்கதரிசிகள் வேண்டாம் கர்த்தாவே. உண்மையாய் ஆண்டவரே உம்முடைய நாவாய்
சாட்சிகளாய் இருந்தப்பா வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிற உண்மையான தீர்க்கதரிசிகள் தேசத்திற்கு வேண்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை திரளாய் வர நாட்களில் நீர் எழுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய உன்னத சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தகப்பனே அநேக சுவிசேஷர்கள் எழுப்புவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கிராமங்களிலும் மலைப்பகுதிகளிலும் மலைவாழ் மக்கள் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா உம்மை அறியாத ஆண்டவரே ஜனங்கள் நடுவிலே சென்று ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அப்பா சொல்வதற்கு திரளான சுவிசேஷர்கள் இந்த நாட்களிலே எழும்புவதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தாகமுள்ள ஆண்டவரே, சமர்ப்பணமுள்ள ஆண்டவரே, அழைப்புள்ள அநேக சுவிசேஷர்கள் இந்த நாட்களில் எழும்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 அப்பா ஸ்தோத்திரம். தேசத்துள்ள சபைகளிலே ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தாவே அநேக மேய்ப்பர்களை எழுப்புவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா நல்ல மேய்ப்பர்களை ஆண்டவரே உண்மையுள்ள மேய்ப்பர்களை அப்பா இந்த நாட்களில் திரளாய் கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சபைகளிலே ஆண்டவரே அப்பா மேய்ப்பர்களின் பற்றாக்குறை வராதபடி ஆண்டவரே ஏற்ற நேரங்களிலே அப்பா அநேக மேய்ப்பர்கள் எழும்புவதற்கு நீர் கிருபை செய்து தரல வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேக போதகர்களை எழுப்புவீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா சத்திய உபதேசத்தை ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி அப்பா ஜனங்களுக்கு ஆண்டவரே போதிக்கிற ஆண்டவரே அப்பா திரளான போதகர்களை வர நாட்களிலே ஆண்டவரே எல்லா பகுதிகளிலிருந்து நீர் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். 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 கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் கர்த்தாவே. அநேக ஊழியங்களை அநேக ஊழியர்களை நீர் எழுப்ப போகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா. 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 அடுத்ததாய் நாம் செபிப்போம். நம்முடைய தேசத்திலே பேருக்காக புகழுக்காக பணத்திற்காக ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எல்லாரும் மனம் திரும்பி உண்மையாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். கள்ளத்தீர்க்கதரிசிகள் மனம் திரும்ப வேண்டும். கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ளப்போதர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்டதான ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஊழிய செய்கிறதான ஊழியர்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் எழும்பாதபடி கர்த்தர் எல்லாரையும் தடுத்து நிறுத்தணும். ஆண்டவருடைய ஊழியர்கள் உண்மையை உத்தமமாய் ஆண்டவருக்கென்று உண்மையாய் ஆத்மபாரத்தோடு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியா யாவரும் செபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே அப்பா பேருக்காக புகழுக்காக அப்பா பணத்திற்காக மட்டுமே ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எல்லாரும் மனம் திரும்பணும் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா ஜனங்களை ஏமாற்றக்கூடாது தகப்பனே. அவர்கள் அப்பா ஜனங்களை வஞ்சிக்க கூடாது தகப்பனே. அப்பாவி ஜனங்கள் இவர்களாலே பாதிக்கப்படக்கூடாது தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா தேசத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் அப்பா கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள போதவர்கள் கள்ள சுவிசேஷர்கள் இருக்கிறார்கள் தகப்பனே. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழியர்களும் கர்த்தாவே உண்மையோடும் உத்தமத்தோடும் உம்முடைய சித்தத்தின்படி பரிசுத்தத்தோடு கடைசி வரையிலும் உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை அப்பா தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளிப்பார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. அவர்கள் நிமித்த சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. அப்பா சத்திய மார்க்கம் தூசிக்கப்படக்கூடாது தகப்பனே. ஹல்லேலூயா. கேட்டுக்கு ஏதுவான தந்திரமான வேத புரட்டுகளை அவர்கள் ஆண்டவர் உபதேசமாய் கொண்டு வரக்கூடாது தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் வெளியரங்கமாகி ஆண்டவரே அவைகள் வாய்க்காதே போகணும் தகப்பனே. அவைகளினால் அப்பா ஏழை விசுவாசிகள் அப்பா உண்மையான விசுவாசிகள் அப்பா வஞ்சிக்கப்படக்கூடாது தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா வஞ்சிக்கிற ஆவிகளின் கிரியைகள் அப்பா அழிக்கப்படணும் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா பொல்லாத சாத்தான் ஆண்டவரே அப்பா ஒருவரையும் ஆண்டவரே அப்பா ஊழியர்கள் மூலம் வஞ்சிக்காதபடி ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவர் உண்மையாய் ஊழியம் செய்யணும் தகப்பனே. ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமாய் ஜீவிக்கணும் தகப்பனே. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் கர்த்தாவே. அதற்காக ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்தரல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. முடிவு வரியந்தம் ஆண்டவரே அப்பா உண்மையாய் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே அப்பா நிறைவேற்ற நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. அநேக ஊழியர்கள் ஆரம்பம் ஆண்டவரே நன்றாயிருக்கிறது, ஆனால் முடிவு ஆண்டவரே பரிதபிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது தகப்பனே. ஹல்லேலூயா. வசதி வாய்ப்புகள் மேன்மைகள் அப்பா பெயர்ப்புகள் வரும்போது தகப்பனே உம்மை மறந்து விடுகிறார்கள், மறுதளிக்கிறார்கள் தகப்பனே. அப்படி ஒரு ஊழியர்களுக்கு ஆண்டவரே அப்பா சம்பவிக்காதபடி அப்பா ஒவ்வொரு ஊழியர்களும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடைசி மூச்சு வரையிலும் ஆண்டவரே அப்பா தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கடைசி நாட்கள் வரையிலும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை ஆண்டவரே அப்பா அறிவிக்கணும் தகப்பனே. உமக்கென்று ஆண்டவரே அப்பா உத்தமமாய் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே அப்பா ஊழியம்
ஊழியம் செய்யும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. அதற்குரிய கிருபையை நீர் கொடுங்கப்பா. சத்துருவாகிய சாத்தான் ஒருவரையும் வஞ்சியாதபடி அப்பா ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினாலே நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிறது தயவுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரமே விடுத்து உமக்கு மகிமையாண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்ததாய் நம்முடைய தேசத்தில் ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவருடைய கிருபை வரங்களை பெற்று அற்புத அடையாளங்களோடு வல்லமையாய் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்திலேப்பா உம்முடைய கனமான ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதி நூற்றாண்டிலே உம்முடைய ஊழியர்காரர்களோடு கூட இருந்த ஆண்டவரே, அற்புத அடையாளங்களை நடப்பித்த ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்திய திரளான ஜனங்களை ரட்சித்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படியே இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு உம்முடைய ஊழியர்களோடு நீர் கூட இருப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு அற்புத அடையாளங்கள் நடப்பிப்பீராக தகப்பனே. பலத்த கிரியைகள் நடப்பிப்பீராக தகப்பனே. உம்முடைய ஊழியக்காரர்களை செபிக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுகமடையணும் தகப்பனே. ஹல்லேலூயா. பிசாசு பிடித்தவர்கள் விடுதலைகளை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தாவே. பலவிதமான தேவைகளின் மத்தியிலே இருக்கிறவர்கள் தேவைகள் சந்திக்கப்படணும் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் கிரியை நடப்பீங்கப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே கிருபை வரங்களாலே நிரப்புவீராக தகப்பனே. பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 9 கிருபை வரங்களினாலே உம்முடைய ஊழியர்களை நிறைத்தருளுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஞானத்தை போதிக்கும் வசனத்தினாலே நிரப்புவீராக தகப்பனே. அறிவை உணர்த்தும் வசனத்தினாலே நிரப்புவீராக தகப்பனே. விசுவாச வரத்தினாலே நிரப்புவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குணமாக்கும் வரங்களினாலே நிரப்புவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்யும் சக்தியினாலே நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வல்லமையினாலே நிரப்புவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிகிற வல்லமையினாலே நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா. பற்பல பாசைகளை பேசுகிற வரத்தினாலே நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. பாசைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்களினாலே நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் வேண்டியதான கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை, அபிஷேகத்தை, அதிகாரத்தை, ஞானத்தை கொடுத்து தகப்பனே நீர் ஊழியத்திலே பயன்படுத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஊழியர்களாண்டவர் உண்மையான ஆத்தும பாரத்தோடு தகப்பனே. ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், பரலோக வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதான நல்ல எண்ணத்தோடு நல்ல தரிசனத்தோடு உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 கடைசியாக நாம் நம்முடைய தேசத்துள்ளதான ஒவ்வொரு சபைகளிலேயும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றப்படும்படியாகவும் வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாகவும் வாலிபர்கள் இந்த நாட்களிலே சந்திக்கப்பட்டு ஆண்டவருடைய உன்னத ஊழியத்தை அநேக வாலிபர்கள் செய்யணும். வாலிபர்கள் எல்லாரும் வாலிப நாட்களிலே ஆண்டவருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் இந்திய தேசத்துள்ளதான ஒவ்வொரு சபைகளிலும் உம்முடைய வல்லமை ஊற்றப்படணும் தகப்பனே. ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினீரே தகப்பனே. ஒவ்வொரு சபைகளிலும் உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதா தகப்பனே. பெந்தைகோஸ்தே நாளிலே கூடி வந்ததான 120 பேர் மத்தியிலும் உம்முடைய வல்லமை ஊற்றப்பட்டது போல இந்த நாட்களிலே சபைகளிலே கூடி வருகிற அத்தனை பேர் மேலும் உம்முடைய வல்லமை ஊற்றப்படணும் தகப்பனே. அத்தனை பேரும் அந்நிய பாஷைகளை ஆராதிக்கணும் தகப்பனே. அந்நிய பாஷைகளை பேசணும் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு சபை ஜனங்களும் மாற்றப்படணும் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று உம்முடைய வசனத்தினுடைய அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் சகல சத்தியத்திற்குள்ளே வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசேஷமாய் ஒவ்வொரு சபைகளிலும் உள்ளதான வாலிபர்களுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அவர்கள் உண்மையோடு உத்தமத்தோடும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் தேசத்திலே ஆண்டவரே உமக்கு என்று பிரயோஜனப்படுகிறவர்களாய் மாறணும் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாலிபத்தின் ஆசாபாசங்களிலே, சிற்றின்பங்களிலே, பாவ கிரைகளிலே விழாதபடி ஆண்டவரே அப்பா பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. வாலிபர்கள் நடுவில் இருந்த அநேக ஊழியர்கள் எழும்ப நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா இந்த கடைசி நாட்களிலே வாலிபர்கள் மத்தியிலே பெரிய ஒரு ஆவிக்குரிய உணர்வு, ஆவிக்குரிய உற்சாகம், ஆவிக்குரிய வாஞ்சை, ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்முடைய ஜெபங்களை கேட்டு கிரியை செய்கிற தயவுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். 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 ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே உமக்கு
உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல நாங்கள் கூடி ஆண்டவரே தேசத்தின் சில காரியங்களுக்காய் ஜெபிக்க ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தி நீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலே உம்முடைய வல்லமையுள்ள கிரியைகள் நடப்பதாக. ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே தொடர்ந்து நடக்கொள்ளதான ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமே மாற்றி தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.